Hi, hello and வணக்கம் பசங்களா. Welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. நான் தான் உங்கள் Aishwarya Ma'am. So welcome to this KUTTY WARRIORS Batch. So yes பசங்களா, நம்ம 8th standard பசங்க வந்து KUTTY WARRIORS Batchல one shot sessions நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So yes, இன்னைக்கு நம்ம one shot sessionல நம்ம எந்த chapter மேம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தனா Physicsல Universe and Space Science. இதுதான் நம்ம இந்த சாப்டர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So it's not a very difficult chapter. ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். சில விஷயங்கள் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இது பிசிக்ஸ் ரிலேட்டடா இல்லனா கூட அவ்வளவு உனக்கு வந்து டே டு டே லைஃப்ல ஒரு நியூஸ் பார்க்குற மாதிரி தான் இந்த சேனல் இந்த செஷன் வந்து உனக்கு இருக்க போகுது. சரியா? சோ பசங்களா, இந்த செஷனோட புக் பேக் क्वेश्चंस வேணும் மேம் அப்படி நீ நினைச்சனா நம்ம பிசிக்ஸ் வாலா கிளாஸ் 8 காக ஸ்பெசிஃபிக்கா நம்ம குட்டி பசங்களுக்காகவே நாங்க வாட்ஸ்அப் சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். அதுல இந்த சாப்டருக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, புக் பேக் questions, answers இதெல்லாம் நான் உனக்கு சென்ட் பண்ணிடுவேன். And yes பசங்களா, நம்ம இந்த செஷனை வந்து இல்ல மேம் நான் வந்து யூடியூப் பாக்குறப்ப எனக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் தனியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ பிசிக்ஸ் வாலா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல குட்டி வாரியர்ஸ் பேட்ச் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே உனக்கு நம்ம ஆப்லயும் அவைலபிளா இருக்கு. சரியா? ஸோ அதை நீங்க வந்து செக் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். சரியா? ஸோ பசங்களா, இந்த செஷன் பிடிஎஃப் வேணும் மேம், எனக்கு வந்து புக்ல படிக்கிறது கஷ்டமா இருக்கு, செஷன் பிடிஎஃப் வந்து எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சேன்னா இந்த செஷன் பிடிஎஃப்பும் நீ அதுல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம ஆப்ல நீங்க என்ரோல் பண்ணலாம், என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. இந்த சாப்டர்ல நம்ம என்ன படிக்க போறோம்? இந்த சாப்டர்ல நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் படிக்க போறோம். என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ராக்கெட்ஸ் பத்தி படிக்க போறோம். சரியா? சோ ராக்கெட்னா தீபாவளிக்கு நீ வந்து பட்டாசு வெடிக்கிற அந்த ராக்கெட் கிடையாது. ஓகே? சோ ஸ்ரீஹரிகோட்டால ஓகே லான்ச் பண்ணுவாங்க பாத்தியா? 10 9 8 7 6 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கவுண்ட் டவுன் பண்ணி ராக்கெட்டை லான்ச் பண்ணுவாங்க இல்லையா? அப்புறம் நீ நிறைய தடவை வந்து வானத்திலே நீ வந்து பார்த்துருப்ப, நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பேன். ஸோ அந்த ராக்கெட்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அண்ட் நாசானா என்ன இதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக கூட என்னாச்சு, சுனிதா வில்லியம்ஸ் ஓகே அவங்களுமே ஒரு ஆஸ்ட்ரோனாட், அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நாசா மூலமா அவங்க ஸ்பேஸ்க்கு போனாங்க. பட் அவங்க ரிட்டர்ன் வரப்ப நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வர முடியல. அதனால ஒரு லாட் ஆஃப் மந்த்ஸ் அவங்க ஸ்பேஸ்லேயே மாட்டிக்க கூடிய ஒரு பெரிய சிச்சுவேஷன் வந்துச்சு. பட் ஃபைனலி அவங்க வந்தாங்களா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லணும். சரியா? ஸோ அது என்ன மிஷன் அப்படின்லாம் நீ வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஸோ இந்த சாப்டர்ல உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் சொல்றப்பயே உனக்கு வந்து யாரு ஞாபகத்துக்கு வரா? ராக்கெட்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் தான் யாரு, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட்டான ஒரு சயின்டிஸ்ட் யாரு, நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் இல்லையா? ஸோ அவரு தான் நம்மளுக்கு யூஸ்வலாக நல்லாவே வந்து தெரியும். ஸோ அவருமே வந்து ராக்கெட் ரிசர்ச்ல தான் வந்து இருந்தார். ஓகே? ஸோ ஹேவ் யூ எவர் வாட்ச்ட் த கிளியர் ஸ்கை இன் த நைட்? நீங்க வந்து நைட்டு வந்து ஸ்கை வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே வந்து இப்ப ஸ்கையா பார்த்துட்டு இருக்கோம் கிடையாது, எல்லாரும் இந்த போனை தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த அளவுக்கு நம்மளை சுத்தி நடக்கிற இந்த இயற்கையில நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கறதே இல்லை. ஸோ பசங்களா, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வா இருங்க. உன்னை சுத்தி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது, அதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்க்கணும். ஜஸ்ட் போனையே வந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. சரியா? we will be delighted when we see countless number of stars and the beautiful moon. நம்மளோட என்னது நைட் ஸ்கைலயே உனக்கு என்னென்ன இருக்கு? ஆக்சுவலா பார்த்தனா சிட்டிஸை விட நீ வில்லேஜஸ் சைட்லாம் போறப்ப நீ இந்த ஸ்கையெல்லாம் பார்க்குறப்ப will be for mesmerized. செம்மையா இருக்குல்ல ஸ்கை, மூன் செம்மையா இருக்குல்ல, நிலா அழகா இருக்குல்ல. இப்போ ஃபோட்டோகிராஃபிலாம் சூப்பரா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க, ஸ்டார்ஸ்லாம் நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ the science which deals with the study of stars, planets and the motions, their position and composition is known as astronomy. ஓகே? ஸோ நிறைய பேர் இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் வந்து என்னது, இந்த ஆஸ்ட்ரானமில ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. மேம் எனக்கு ஸ்டார்ஸை பற்றி படிக்கணும், எனக்கு மூணுக்கு போகணும், மார்ஸ் பற்றி படிக்கணும், எனக்கு வந்து ஸ்டார்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பற்றி நிறைய இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பசங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி படிக்கணும்னா என்ன மேம் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நான் ஸ்கூலுக்குலாம் வந்து போகிறப்ப, நிறைய செஷன்ஸ்க்கு நாங்கள் போகிறப்ப நிறைய பசங்க என்கிட்டே கேட்டிருக்காங்க, மேம் நான் ஆஸ்ட்ரானமி படிக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன டிகிரி எடுக்கணும், இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ்ட்ரானமினா என்ன? Study of stars, planets and their motion. Okay? So stars, planets
the moon and many other objects like asteroids and comets in the sky are called celestial object. Okay, so celestial object na enna, idu unak 1 mark la vandu kepanga. Okay, celestial object na enna, இந்த மாதிரி நம்மளோட ஸ்கைல உனக்கு என்னென்ன இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு, பிளானட்ஸ் இருக்கு, மூன் இருக்கு, ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு, சில நேரத்துல வந்து வேற்று கிரகத்துல இருந்து கல்லு வருது, ஏதோ கல்லு விழுந்துருச்சு அப்பெல்லாம் நீங்க நியூஸ்லாம் வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா, ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call these as celestial objects. Okay, so the sun and the celestial bodies which revolve around it form the solar system. Okay, என்னது solar system na enna appdi pathana, the sun and the celestial bodies which revolve around it form the solar system. Okay, so nee vandu 3rd standard 4th standard la unoda social book la padichirpa. Solar system na enna, சூரியனை சுத்தி என்னது உனக்கு சூரியன் இருக்கும், அது சுத்தி உனக்கு நிறைய நம்ம எர்த் வந்து சூரியனை சுத்தி ரிவால்வ் ஆயிட்டு இருக்கா, அதை தாண்டி உனக்கு நம்மளோட எர்த் மட்டும் இல்ல, நம்ம எர்த் மாதிரி உனக்கு நிறைய பிளானட்ஸ் வந்து என்னது நம்ம சன்னை சுத்தி ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு, சுத்திட்டு இருக்கு. இந்த பிளானட்ஸும் நம்ம சன்னையும் சேர்த்து அந்த மொத்த சிஸ்டமையும் நம்ம என்ன சொல்லுவோம், we call it a solar system. A collection of billions of stars held together by mutual attraction is called galaxy. Okay, so sun வந்து ஒரு விதமான ஸ்டார் தான். இந்த மாதிரி உனக்கு நிறைய ஸ்டார்ஸ்லாம் வந்து என்ன இருக்கு, collection of billions of stars, அதெல்லாம் வந்து ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷனால வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ சன் இஸ் ஆல்சோ ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டார். இந்த மாதிரி பல பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்லாம் கான்ஸ்டியூட் பண்றது தான் என்னதை சொல்லுவோம், நம்ம கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா கேலக்சின்னு சொன்னோடனே ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் வருது, என்னோட ஃபோனுமே வந்து என்னது, இதோட பேர் என்னதுன்னா கேலக்ஸி, சாம்சங் கேலக்ஸி. ஓகே, ஸோ எல்லாருக்கும் கேலக்சின்னு சொன்னோடனே சாம்சங் கேலக்ஸி தான் ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா. ஸோ கேலக்ஸி இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை மியூச்சுவல் அட்ராக்ஷன். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it a galaxy. Our sun belongs to a galaxy called Milky Way galaxy. Okay, so இந்த மாதிரி நம்ம யூனிவர்ஸ்ல நம்மளோட பிரபஞ்சத்துல வந்து என்னது அண்டத்துல வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு கேலக்சில பல கேலக்சி இருக்கு. ஓகே, சோ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம மனுஷன் நம்ம தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், கிடையாதுடா. நீ அந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல நிறைய கேலக்சிஸ் இருக்கு, அந்த கேலக்சில சோலார் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு. அந்த சோலார் சிஸ்டம்ல நம்ம சோலார் சிஸ்டம்ல நீ வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏர்த்ல ஒரு பிளானட், அந்த ஏர்த்ல நீ வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு கண்ட்ரில, ஒரு ஊர்ல, ஒரு ஸ்டேட்ல, ஒரு சிட்டில, ஒரு டவுன்ல, ஒரு இடத்துல நீ ஒரு குட்டி ஆளு தான். ஓகே, அப்படி நினைக்கிறப்பதான் நம்ம ஒரு ஆளே கிடையாது, ஒரு மேட்டரே கிடையாது நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் சச் கேலக்சிஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஓகே, ஸோ என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் சன்னு, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ்ன்னு சொன்னேன். அப்புறம் சன்னும் அதோட சுத்தி இருக்கிற பிளானட்ஸையும் சோலார் சிஸ்டம்னு சொன்னேன். கனெக்டட் சோலார் சிஸ்டமை நான் வந்து கேலக்சின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய கேலக்சிஸ் கனெக்டடா இருக்கிறத நான் என்ன சொன்னேன், ஐ கால் இட் ஆஸ், நான் என்ன சொல்றேன், அத யூனிவர்ஸ்னு சொல்றேன். ஸோ யூனிவர்ஸ் கான்ஸ்டிடியூட்ஸ் லாட் ஆஃப் கேலக்சிஸ். ஓகே, ஸோ நம்ம சன் வந்து எந்த கேலக்சியில பிலாங் ஆயிருக்கு, அவர் சன் பிலாங்ஸ் டு கேலக்சி கால் மில்கி வே கேலக்சி. த சோலார் சிஸ்டம், த ஸ்டார்ஸ் அண்ட் த கேலக்சிஸ் ஆர் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ நம்ம பிரபஞ்சத்துல, நம்ம யூனிவர்ஸ்ல, நம்ம அண்டத்துல, நம்ம அண்டத்தோட கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் என்ன, நம்ம யூனிவர்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோலார் சிஸ்டம், ஸ்டார்ஸ் அண்ட் த கேலக்சிஸ். என்னது, சோலார் சிஸ்டம், stars and galaxies, இதெல்லாம் தான் யூனிவர்ஸோட கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். ஓகே, ரீசெண்ட் இயர்ஸ்ல many countries are showing interest to explore the space. எல்லா கண்ட்ரீஸும் ஸ்பேஸ்ல என்ன இருக்கு, என்ன பிளானட் இருக்கு, இந்த பிளானட் போலாமா, இந்த பிளானட் போலாமா, யார் ஃபர்ஸ்ட் போறா, எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் போகுது, இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல எல்லா கண்ட்ரீஸும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மூணுக்கு ராக்கெட் லான்ச் பண்றது, மாஸ்க்கு ராக்கெட் லான்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டோட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. our country also has launched a number of rockets into the space and achieved a lot in space research. okay, so நம்ம கண்ட்ரியும் சும்மா இல்லடா, நம்ம கண்ட்ரியும் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்ல பயங்கரமா வந்து வேலை செஞ்சு நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த லெசன்ல we will study about launching of rockets, types of rocket fuel, Indian space research program. okay, so நம்ம ராக்கெட்னா என்ன and அதே மாதிரி different types of rocket fuel and space, Indian space research program பத்தி நம்ம இத படிக்கலாம். okay, so ராக்கெட்னா என்ன, ஓகே, தீபாவளிக்கு நீ வெடிக்கிற அந்த ராக்கெட் கிடையாது. ஓகே, சோ
நம்மளோட கண்ட்ரீஸ் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் லான்ச் பண்ற அந்த ராக்கெட்னா என்ன? ஸோ த யூனிவர்ஸ் இஸ் அ கிரேட் மிஸ்ட்ரி டு ஆல் ஆஃப் அஸ். அவர் மைண்ட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு நோ அபவுட் த ஸ்பேஸ் அரவுண்ட் அஸ். ஓகே, நம்மளோட மைண்ட் சும்மா இல்லை, மனுஷ மைண்ட் சும்மா இல்லை. என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குது, அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான் அப்படின்னு தானே நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். நீ சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கியா, அவன் என் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், இந்த டைம்ல அவன் என்னடி ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, டிவி பார்த்துட்டு இருக்கியா, என்ன பாக்குற, இந்த மாதிரி தான் மற்றவங்க விஷயத்த வந்து நம்ம வந்து யூஸ்வலா வந்து அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் பேட். பட் இப்ப நம்ம இதெல்லாம் தாண்டி வேற லெவல்ல நம்ம ஏர்த்ல நடக்கிறது தாண்டி நம்ம மத்த பிளானட்ல என்ன நடக்குது, மூன்ல என்ன நடக்குது, அங்க எப்படி இருக்கு மவுண்டெயின்ஸ், அங்க மவுண்டெயின்ஸ் இருக்குமா, அங்க காத்து இருக்குமா, அங்கனால நம்மளால சர்வே பண்ண முடியுமா, இந்த மாதிரி நம்ம ஹைடெக்கா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரியா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்பேஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். எதுக்கு நம்ம ஸ்பேஸ்ல நடக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்வாயன்மெண்ட் ஆஃப் த எர்த் அண்ட் த சேஞ்சிங் கிளைமேட் அண்ட் வெதர் ஆன் த எர்த். ஓகே, ஸ்பேஸ் ரிசர்ச்னு பார்க்குறப்ப நம்மளோட எர்த்ல எப்படிலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, அண்ட் ஏதாச்சும் ஃபியூச்சர்ல வந்து பாதிப்புகள் வர சான்ஸ் இருக்கா, அதுக்கு நம்ம என்ன மெஷர் எடுக்கிறது, இதெல்லாம் பத்தி நம்ம வந்து படிக்கணும்னா நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து நம்ம பண்ணணும். எக்ஸ்ப்ளோரிங் த ஸ்பேஸ் வில் ஹெல்ப் us to answer many of the challenges we are facing these days. Discovery of rockets has opened a small portion of the universe to us. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ்ல என்ன நடக்குது, நம்ம பூமியை பத்தி படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ராக்கெட்ஸ்ன்றது ஒரு குட்டி போர்ஷன் தான் இதில் நம்ம படிக்கிறது. ஸோ ராக்கெட்ஸ் வேர் இன்வென்டட் இன் சைனா. ஓகே, சோ ராக்கெட்ஸை ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணது யாரு, எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டா சைனா. எங்க 800 years ago 800 years agoவே அவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராக்கெட்ஸ் வேர் கார்ட்போர்ட் டியூப் பேக்டு வித் கன் பவுடர். என்னது, ஒரு கார்ட்போர்ட் டியூபை கன் பவுடரால வந்து பேக் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான் ராக்கெட், அவ்வளவுதான் ராக்கெட். அதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ராக்கெட். ஓகே, அதை வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, என்னன்னு நினைச்சாங்க, அது ஒரு ஃபயர் ஏரோ, ஒரு குட்டியா தான், அது அவ்வளவு தூரம்லாம் போகாது. ஓகே, ஒரு குட்டி ஃபயர் ஏரோ தான். 123 AD Chinese used this fire arrows to defeat the invading Mongol army. ஓகே, ஆர்மில இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அவங்கள வந்து தோக்கடிக்கிறதுக்கு இந்த ஃபயர் ஆரோஸை நம்ம சைனா வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா வந்து யூஸ் பண்ணாங்க. The knowledge of making rockets soon spread to the Middle East and Europe where they were used as weapons. So இந்த ஃபயர் ஆரோஸ் யூஸ் பண்றத நம்ம சைனாவை பார்த்து யாரு, நம்ம மிடில் ஈஸ்ட்ல வந்து யூரோப்லாம் வந்து பார்த்து அவங்க இந்த ஃபயர் ஆரோஸ் என்ன பண்ணாங்க, வெப்பன்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆரம்பத்துல சைனா தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ராக்கெட்ஸ் ஹெல்ப் us to launch space probes to explore the planets in the solar system. ஓகே, ஸோ ராக்கெட்ஸ் மூலமா நம்ம நிறைய ஸ்பேஸ் ப்ரோப்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து லான்ச் பண்றோம். அது மூலமா நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற பிளானட்ஸை பத்தி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அது யூஸ் ஆகுது. தே ஆல்சோ ஹெல்ப் us to launch space based telescope. ஓகே, அதே மாதிரி ஸ்பேஸ் பேஸ்ட் டெலஸ்கோப், ஓகேயா, டு எக்ஸ்ப்ளோர் த யூனிவர்ஸ். ஓகே, யூனிவர்ஸ்ல என்னென்ன மாதிரி பிளானட்ஸ் இருக்கு, இதெல்லாம் தாண்டி சோலார் சிஸ்டம் தாண்டி என்னென்ன இருக்கு, அதெல்லாம் எக்ஸாமின் பண்ண telescopes launch பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. More than all, rockets enable us to put satellites in space which are useful to us in a number of ways. Okay, so நம்மள சுத்தி நம்ம இப்ப பார்த்தனா சாட்டலைட்ஸ்லாம் வந்து இருக்கு பாத்தியா. ஸோ இப்போ மழை இந்த டைம்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க, சேட்டலைட்ஸ் மூலமா தான். சரியா? அண்ட் அதே மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் சேட்டலைட்ஸ். சேட்டலைட்ஸ் என்னது, நம்ம பூமியை சுத்தி அது வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த சேட்டலைட்ஸ் வந்து சில சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அது நம்மளோட பூமியை சுத்தி ரிவால்வ் ஆயிட்டு நம்ம பூமியை பத்தி படிச்சு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் எப்படி லான்ச் பண்றாங்க, எப்படி, நம்மளோட ராக்கெட்ஸ் மூலமா தான். அவர் கண்ட்ரி ஹேஸ் எஃபெக்டிவ் ராக்கெட் டெக்னாலஜி அண்ட் ஹஸ் அப்ளைட் இட் சக்சஸ்ஃபுல்லி டு ப்ரொவைட் சோ மெனி ஸ்பேஸ் சர்வீசஸ் குளோபலி. ஓகே, ஸோ ஒரு ராக்கெட்டோட பார்ட்ஸ் வந்து இப்போ நம்ம படிக்க போறோம். ஓகே, ஸோ ராக்கெட் இஸ் அ ஸ்பேஸ் வெஹிக்கிள். ஓகேயா, இது போய் என்ன பண்ணும், ராக்கெட் வந்து ஒரு வெஹிக்கிள் தான், ஒரு வண்டி மாதிரி தான். ஓகே, இது ஒரு பொருளை எடுத்துட்டு போய் ஸ்பேஸ்ல போய் விடும், அதுதான் அதோட வேலை. Okay, with a very powerful engine designed to carry people or equipment beyond earth and out into the space. என்னது, இது ஒரு வெஹிக்கிள். எப்படி நம்ம இங்க இருந்து அமெரிக்கா போனோம்னா ஏரோப்ளேன்ல போறோம், இங்க இருந்து நம்ம மதுரைக்கு போனோம்னா ட்ரெயின்ல போறோம். அதே மாதிரி இங்க இருந்து நம்ம ஸ்பேஸ் போனோம், எர்த்தை தாண்டி பூமியை தாண்டி நம்ம போனோம்னா ஒரு வெஹிக்கிள் தேவை, ஒரு வண்டி தேவை. அந்த வண்டியா தான் என்ன இருக்கு, நம்மளோட ராக்கெட் இருக்கு. ஸோ இந்த ராக்கெட் வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போய் ஸ்பேஸுக்கு விடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா மக்களையே வந்து நிறைய பேர் இல்ல
people எடுத்துட்டு போய் ஸ்பேஸ்ல விடுறதுக்கு நம்ம ராக்கெட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ தேர் ஆர் 4 மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இன் அ ராக்கெட். ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னது, டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு ராக்கெட்டோட பார்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். ஓகே, திஸ் இஸ் பேலோட் சிஸ்டம். Okay, this is structural system, this is payload system, this is guidance system. Okay, and கடைசியா these are the propulsion system. சரியா? so 4 systems வந்து இருக்கு ஒரு ராக்கெட்ல. so structural system, okay, இதான் கட்டமைப்பு. the structural system is the frame that covers a rocket. okay, இந்த ராக்கெட்டை மொத்தமா கவர் பண்றது. okay, so இப்போ ஏரோப்ளேன் பார்த்தனா ஏரோப்ளேன் மேல உனக்கு ஒரு மாதிரி ஆஷ் கலர் வெள்ளை கலர்ல இருக்குல்ல, அதுதான் அந்த கவரிங்ஸ். உள்ள வந்து சீட்டு அதெல்லாம் இருக்கு, பட் அந்த கவரிங், ஓகே, அந்த கவரிங்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், we call this as a structural system of rocket. ஓகே, நாங்கலாம் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்ப கோவிட் டைம்ல அவ்வளோலாம் யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்காது. நாங்கள் இந்த மாதிரி இந்த ராக்கெட் பண்ணுற வீடியோஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் அப்போ பார்த்துட்டு இருந்தோம்டா. ஓகே, நீங்கள் கூட யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஹவு தே ப்ரிப்பேர் ராக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸோ த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் இஸ் த ஃப்ரேம் that covers the rocket. இந்த ராக்கெட்டை கவர் பண்ற அந்த கவரிங்ஸை தான் பற்றி படிக்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி ஸ்ட்ராங் பட் லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ். என்னது, ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியல்ஸை தான் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த ராக்கெட்டோட கவரிங்ஸை அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்களாம். ஏன் மேம் லைட் வெயிட்? லைட் வெயிட்டாக இருந்தால் தான் அது பறக்கும், இல்லைன்னா அது பறக்குமா? வெயிட்டாக இருந்தால் கீழே விழுந்துடாதுல்ல, கீழே விழுந்துரும்ல. அதனால லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் லைக் டைட்டானியம், அலுமினியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபின்ஸ் ஆர் அட்டாச்டு டு சம் ராக்கெட்ஸ். என்னது, இதுதான் வந்து ஃபின்ஸ். சில ராக்கெட்ல ஃபின்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அட் த பாட்டம் ஆஃப் த ஃப்ரேம் டு ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி டியூரிங் த ஃபிளைட். போறப்ப ஒரு தடுமாறாம இருக்கிறதுக்கு, பறக்கிறப்ப தடுமாறாம இருக்கிறதுக்கு இந்த ஃபின்ஸும் அட்டாச் ஆயிருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். நெக்ஸ்ட் என்ன, பேலோட் சிஸ்டம். இது என்னது, பேலோட் சிஸ்டம். என்னது, அதான் வந்து பேலோட் சிஸ்டம் இஸ் ஆப்ஜெக்ட் that the satellite is carrying into the orbit. Okay, payload depends on the rocket's mission. Okay, so is the object that the satellite is carrying to the orbit. so எதை வந்து கேரி பண்ணி அது எடுத்துட்டு போகுது, ஓகே, இந்த ராக்கெட் எதை கேரி பண்ணி எடுத்துட்டு போகுது, அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேலோட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ராக்கெட்டோட மிஷன் வெவ்வேறு விதமா இருக்கலாம், அதை பொறுத்து இந்த பேலோட் வந்து வேரி ஆகும். so the rockets are modified to launch satellites with a wide range of missions like communication, weather monitoring, spying, planetary exploration and as observation. so நிறைய ரீசன்ஸ்க்காக நம்ம இந்த ராக்கெட்டை இந்த சேட்டலைட் லான்ச் பண்றோம் ராக்கெட் மூலமா. ஓகே, ஸோ என்னென்ன ரீசன் மேம்? வெதர் மானிட்டரிங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பூமியை சுற்றி நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம். எதுக்கு? நம்ம வெதரை மானிட்டர் பண்ணுறதுக்கு இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிளானட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி அப்சர்வேட்டரிஸ்க்கு இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ணுறோம், சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுறோம். சரியா? ஸோ அது பொறுத்து பேலோட் சிஸ்டம் வந்து உனக்கு வேரி ஆகும். ஸ்பெஷல் ராக்கெட்ஸ் ஆர் ஆல்சோ டெவலப் டு லான்ச் பீப்புள் இன் டு த எர்த்ஸ் ஆர்பிட் அண்ட் ஆன் டு த சர்ஃபேஸ். சரியா? நெக்ஸ்ட் என்ன, கைடன்ஸ் சிஸ்டம். கைடன்ஸ் சிஸ்டம் எங்க இருக்கு? பேலோட் சிஸ்டம்க்கு கீழே இருக்கு. என்னது, கைடன்ஸ் சிஸ்டம். இது என்னது, இட் கைட்ஸ் த ராக்கெட் இன் இட்ஸ் பாத். இட் மே இன்க்ளூட் சென்சார், ஹார்ன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், ரேடார்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட். என்னது, கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட். இதுதான் இந்த ராக்கெட் எந்த பாத்துல போகணும்னு சொல்லிட்டு உனக்கு வந்து என்ன பண்ணும், கைட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த கைடன்ஸ் சிஸ்டம். சரியா? இங்க உனக்கு கம்ப்யூட்டர்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம், ரேடார் இந்த மாதிரிலாம் பொருள்கள் இருக்கும். ப்ரொபல்ஷன் சிஸ்டம், அதுக்கு கீழே இருக்கிற மொத்த இதுதான் என்னது, ப்ரொபல்ஷன் சிஸ்டம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இட் டேக்ஸ் அப் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் அ ராக்கெட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூவல் டேங்க், பம்ப், கம்பஷன் சேம்பர். சரியா? மோஸ்ட் ஆஃப் த ராக்கெட் உனக்கு வந்து இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டமால தான் வந்து கான்ஸ்டிடியூட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுல என்னென்ன இருக்கும், ஃபியூவல் இருக்கும். இந்த ராக்கெட் மேல பறக்கணும்னா ஃபியூவல் ஃபர்ஸ்ட் இருந்தால் தானே அது மேல போகும். ஓகே, ஸோ ஃபியூவல் டேங்க் இருக்கும், பம்ப் இருக்கும், கம்பஷன் சேம்பர் இருக்கும். ஸோ இதுல 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கு, லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அண்ட் சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். சரியா? ஸோ போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், PSLV, very very important. Okay, polar satellite launch vehicle and geosynchronous satellite launch vehicle
ராக்கெட்ஸ் ஆர் இந்தியாஸ் பாப்புலர் ராக்கெட்ஸ். இந்தியாவோட பாப்புலர் ராக்கெட்ஸ் இது ரெண்டு தான். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொப்பல்லன்ட்னா என்ன? A propellant is a chemical substance that can undergo combustion to produce pressurized gases whose energy is utilized to move a rocket against the gravitational force of attraction. என்னது ப்ரொப்பல்லன்ட்னா என்ன? What do you mean by propellant அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது என்ன பண்ணும்? அது கம்பஷன் அண்டர்கோ பண்ணும். அது எரிஞ்சு அது என்ன பண்ணும்? ப்ரெஷரைஸ்டு கேஸஸ் எரிஞ்சா உனக்கு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எரிஞ்சா உனக்கு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா? நிறைய கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுனால இந்த ராக்கெட் லான்ச் அப்ப கீழே நிறைய கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அந்த ப்ரெஷர் மூலமா தான் நம்ம ராக்கெட் என்ன ஆகுது? மேல வந்து பறக்குது, மேல வந்து லிஃப்ட் ஆகுது. கீழே ப்ரெஷர் போறதுனால தான், அந்த கேஸஸ் மூலமா கீழே போற ப்ரெஷர்னால தான் நம்ம ராக்கெட் மேல லிஃப்ட் ஆகுது. ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an equal and opposite reaction. நியூட்டன்ஸ் லா படி, தேர்ட் லா படி. ஸோ கீழே கேஸஸ் போறதுனால அந்த ஃபோர்ஸ்னால ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் நடக்கும், ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அது மூலமா தான் ராக்கெட் லிஃப்ட் ஆகுது. ஓகே, அது மூலமா தான் யூஸ்வலா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் டவுன். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம ராக்கெட் மேல போறதுக்கு காரணம் இந்த ப்ரொப்பல்லன்ட்னால தான். ஸோ இட் இஸ் அ ப்ரொப்பல்லன்ட் இஸ் அ மிக்சர் which contains a fuel that burns and an oxidizer which supplies oxygen. இந்த ப்ரொப்பல்லன்ட்ல என்னென்ன, அது ஒரு மிக்சர். அதுல என்னென்ன இருக்கும்? ஒரு ஃபியூயல் இருக்கும். அந்த ஃபியூயல் வந்து burn ஆகும். அண்ட் அதுல ஒரு ஆக்சிடைசர் இருக்கும். ஆக்சிடைசர் என்ன பண்ணும்? ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். கம்பஷனுக்கு உனக்கு ஆக்சிஜன் தேவை, ஃபியூயல் தேவை, அண்ட் அதே மாதிரி உனக்கு ஃபயர் தேவை இல்லையா? ஸோ விச் சப்ளைஸ் ஆக்சிஜன் நெசசரி ஃபார் த பர்னிங் ஆஃப் த ஃபியூயல். இந்த ப்ரொப்பல்லன்ட்ஸ் உனக்கு சாலிடாகவும் இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம். லிக்விட் ப்ரொப்பல்லன்ட் பற்றி ஃபர்ஸ்ட் படிக்கலாம். லிக்விட் ப்ரொப்பல்லன்ட்ல உனக்கு ஃபியூவலும் ஆக்சிடைசரும் ஆர் கம்பைன்ட் இன் அ கம்பஷன் சேம்பர் where they burn and come out from the base of the rocket with a great force. என்னது? லிக்விட் ப்ரொப்பல்லன்ட்ல ஃபியூவலும் ஆக்சிடைசரும் உனக்கு they are combined in a combustion chamber where they burn and come out from the base of the rocket with a great force. Okay, so liquid propellantல fuelum oxidizerum உனக்கு combine ஆயிருக்கும். and அந்த propellantக்கு கீழ இருந்து பயங்கர pressureோட இது என்ன ஆகும்? வெளியில வரும் with a great force. Okay, so liquid hydrogen, hydrogen and ethyl alcohol or the liquid fuel. Okay, liquid propellantல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய fuel என்ன? liquid hydrogen, hydrogen and ethyl alcohol. இதுதான் நம்ம யூஸ் பண்ற liquid fuel. Some of the oxidizers, இது oxidizers என்ன? oxygen provide பண்ணும். இந்த fuel oxygen provide பண்ணா மட்டும்தான் combustion நடக்கும் இல்லையா? So oxidizers நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? oxygen, ozone, hydrogen peroxide and fuming nitric acid. Okay, so இந்த chemical namesலாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்பவே important. Next என்னது? solid propellant. இதான் liquid propellantக்கு தேவையான fuels. சரியா? next என்ன? solid propellant. in solid rocket propellant என்னது? in solid rocket propellant fuel and oxidizer compounds are already combined. liquid propellantல fuel தனியா மிக்ஸ் எடுக்கணும், ஆக்சிடைசர் தனியா எடுக்கணும், ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. solid rocket propellantல ஆல்ரெடி இந்த fuelum ஆக்சிடைசரும் மிக்ஸ் ஆகி இருக்கும், ஆல்ரெடி combined. when they are ignited they burn and produce heat energy. இதை நம்ம ignite பண்றப்ப அது நிறைய heat energy produce பண்ணும். combustion of solid propellants cannot be stopped once it is ignited. லகவனி solid propellant நீ once வந்து நீ வந்து burn பண்ண ஆரம்பிச்சிட்டனா அந்த combustion process நீ வந்து என்ன பண்ண முடியாது? நீ வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. solid fuels used in rockets or polyurethanes and polybutadienes. நல்லா கவனி, இதுல யூஸ் பண்ற solid fuel என்ன? polyurethanes and polybutadienes. nitrate and chlorate salts are used as oxidizers. Okay, so பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்க. எனக்கு தெரியும் இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான், பட் இருந்தாலுமே எழுதி பாருங்கடா. ஏன்னா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்க, இதெல்லாம் உனக்கு புது வார்த்தையா இருக்கும். நிறைய எழுதி பாரு. லிக்விட் ப்ரொப்பல்லன்ட்ஸ்ல நம்ம ஃபியூவல் என்ன யூஸ் பண்றோம், ஆக்சிடைசர் என்ன யூஸ் பண்றோம். சாலிட் ப்ரொப்பல்லன்ட்ல நம்ம லிக்விட் ஃபியூவல் என்ன யூஸ் பண்றோம், ஆக்சிடைசரா என்ன யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு எழுதி பாருங்க. எனக்கு தெரியும், தயவு செஞ்சு கேட்கிறேன், எழுதி பார்த்தா மட்டும்தான் இது உனக்கு மண்டையில ஏறும். சரியா? சோ கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லன்ட்ஸ்னா என்ன? சாலிட் பார்த்தோம், லிக்விட் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன? கிரையோஜெனிக், தாழ் வெப்பநிலை இயக்கு பொருள்கள். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், உனக்கு 1 மார்க்ல கேட்பாங்க. in this type of fuelum or oxidizer or both are liquefied gases and they are stored at a very very low temperature. so இங்க fuelum சரி, ஆக்சிடைசரும் சரி, ரெண்டுமே என்னது? they are liquefied gases. fuelum சரி, ஆக்சிடைசருமே சரி, both are liquefied gases. என்னது? both are liquefied gases and இத வந்து
ஒரு லோ டெம்பரேச்சர்ல தான் உனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணுவாங்க. தீஸ் ஃபியூவல்ஸ் டு நாட் நீட் எனி இக்னிஷன் சிஸ்டம். இதுக்கு வந்து நம்ம வந்து இக்னைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவாகவே என்ன ஆகும், அதுவாகவே வந்து இக்னைட் ஆகும். தே ரியாக்ட் ஆன் மிக்சிங் அண்ட் ஸ்டார்ட் தேர் ஓன் ஃப்ளேம். இது வந்து மிக்ஸ் ஆனாவே தானாவே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் ஸ்டார்ட் தேர் ஓன் ஃப்ளேம். சரியா? ஸோ இதுதான் என்னது, கிரையோஜெனிக் ஃபியூயல். ஸோ இது ஒரு ஃபியூயல் டேங்க், ஆக்சிடைசர் டேங்க். ரெண்டுத்துலையுமே வந்து அந்த ஃபியூயலும் ஆக்சிடைசரும் என்னாகும், லிக்விஃபைடு கேஸஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஃப்ளேம் வந்து வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேட்டலைட்டை நம்ம launch பண்ண போறோம். So before being launched into the space, rockets will be held down by the clamps on the launching pad. So நீங்க பேராண்மை படம் பார்த்திருக்கீங்களா, அதே மாதிரி டிக் 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 படம் பார்த்திருக்கீங்களா, and நிறைய மங்கள்யான்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு படம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம ராக்கெட் ஸ்பேஸ், அதே மாதிரி நம்பி நாராயணனா இந்த மாதிரி ஏதோ ஒரு படம் வந்துச்சு, மாதவனோட படம். இதுலலாம் வந்து உனக்கு இந்த ராக்கெட் லான்ச் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ராக்கெட் லான்ச் நீ நியூஸ்ல கூட பார்த்திருப்பேன். ஓகே, ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் கிட்டதான், அங்கதான் வந்து இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, ராக்கெட்டை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி பாரு, அது மெட்டல் கிளாம்பால செம்மையா வந்து ஸ்ட்ராங்கா அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. லான்ச்சிங் பேட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லான்ச்சிங் பேட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மேன்ட் ஆர் அன்மேன்ட் சேட்டலைட்ஸ் வில் பி பிளேஸ்ட் அட் த டாப் ஆஃப் த ராக்கெட். ஸோ இந்த ராக்கெட்டுக்கு மேல என்ன இருக்கும், ஸோ ராக்கெட் இஸ் ஜஸ்ட் அ வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் போய் ஸ்பேஸ்ல போய் இந்த சேட்டலைட்டை விட்டுரும். ஸோ இந்த சேட்டலைட்ல தான், ஐயோ இருடா, இந்த சேட்டலைட்ல தான் உனக்கு இதர் பர்சன்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும், சேட்டலைட்ல சில சேட்டலைட்ஸ்ல பர்சன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ மேன்ட் ஆர் அன்மேன்ட் சேட்டலைட்ஸ் வில் பி பிளேஸ்ட் அட் த டாப் ஆஃப் த ராக்கெட். இப்ப எப்படி நம்ம ராக்கெட்டை லான்ச் பண்ண போறோம், நல்லாவே கவனிங்க. லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட், how we are going to do when the fuel in the rocket is burnt. என்னது, இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ல உனக்கு ஃபியூவல் இருக்குல்ல, அந்த ஃபியூவலை பர்ன் பண்றப்ப உனக்கு என்ன வரும், ஃபியூவலை பர்ன் பண்ணா ஆப்வியஸா உனக்கு புகை வரும், ஸ்மோக் வரும். ஸோ when the fuel is in the rocket is burned, it will produce an upward thrust. நிறைய gases கீழே போகும்னு சொன்னல, நிறைய gases கீழே வருமா, நீ நிறைய படத்துல பார்த்திருப்பியா, நிறைய gases கீழே போறதுனால lot of pressure these gases will go down. ஸோ ஒரு force கீழே போகுது. So for Newton's third law படி, for every force there is an equal and opposite reaction force. So கீழே பயங்கரமா ஒரு force கீழே போறதுனால opposite sideல ஒரு reaction force மேல வந்து உனக்கு வந்து வரும். ஓகே, ஒரு upward thrust வந்து உனக்கு கிடைக்கும். There will be a point at which upward thrust will be greater than the weight of the satellite. ஒரு force மேல இருக்கும், ஆனா இந்த சேட்டலைட்டோட வெயிட்டோட எப்ப இந்த force வந்து ஜாஸ்தி ஆகுதோ, என்னது சேட்டலைட் வெயிட்டோட இந்த ஃபோர்ஸ் எப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ அப்ப என்ன ஆகும், நம்மளோட ராக்கெட் வந்து லிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ராக்கெட் வந்து என்ன ஆகும், லிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். At that point clamp will be removed by remote control and rocket will move upwards. Okay, so ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த சேட்டலைட் வெயிட்டை விட இந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த ராக்கெட் வந்து என்ன ஆகும், மேல மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப இந்த கிளாம்பை வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நான் சொன்ன மாதிரி நல்லா கவனி, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction இல்லையா, as the gas is released downward the rocket will move upward. ஓகே, நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி கேஸ் கீழே போக 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 ஃபோர்ஸ் கீழே இருக்கு. ஓகே, ஸோ ஒரு கீழே ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட் சைட்ல உனக்கு ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அது மூலமா நம்ம ராக்கெட் என்ன ஆகும், மேல லான்ச் ஆகிடும். இதான் லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட். டு பிளேஸ் a satellite in a particular orbit. ஆர்பிட்னா என்ன, ஆர்பிட்னா இட் இஸ் a defined path. ஓகே, நம்மளோட பூமி வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஆர்பிட்ல தான் வந்து சுத்திட்டே இருக்கு, நம்ம சூரியனை சுத்தி. ஓகே, அதே மாதிரி பூமியை சுத்தியும் ஒரு ஆர்பிட்ல வந்து இந்த சேட்டலைட்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ஓகே, நம்ம பூமியை சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்பிட்ல நம்ம இந்த சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு அந்த ஆர்பிட்ல வந்து என்ன ஆகும், அது பாட்டுக்கு இந்த சேட்டலைட் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து ராக்கெட் சயின்டிஸ்ட் வந்து யோசிச்சாங்க. So to place a satellite in a particular orbit, it must be raised to the desired height and given the correct speed and direction by the launching rocket. Okay, so இந்த ஆர்பிட் வந்து தூரமா இருக்கும். என்னது தூரமா இருக்கும், அவ்வளோ தூரம் நம்ம ராக்கெட் வந்து என்ன ஆகணும், அவ்வளோ தூரம் அது வந்து போகணும். ஸோ இங்க கொடுத்த அந்த கேஸஸோட ப்ரெஷரை வச்சு அது அவ்வளோ தூரம் போயிடுமா,
அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? கொஸ்டின் வருமா? ஸோ இந்த ராக்கெட் வந்து அவ்வளோ அந்த ஆர்பிட்ல பிளேஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ராப்பரான ஸ்பீட்லையும் ப்ராப்பரான டைரக்ஷன்லையுமே நம்ம லான்ச் பண்ணணும். ஸோ இஃப் திஸ் ஹை வெலாசிட்டி இஸ் given to the rocket at the surface of the earth, the rocket will be burned due to air friction. Okay? ஸோ இவ்வளோ வெலாசிட்டி நம்ம இந்த ராக்கெட்க்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ராக்கெட் வில் பி பர்ன்ட். ஓகே, இந்த காற்றுல இவ்வளோ வெலாசிட்டி கொடுத்து இந்த ராக்கெட் மேலே போகிறப்ப என்ன ஆகும்? நிறைய நேரம் உனக்கு வந்து ஏர் ஃப்ரிக்ஷன்னால இந்த ராக்கெட் வந்து எரியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மோரோவர் such high velocities cannot be developed by a single rocket. ஓகே, அதே மாதிரி இவ்வளோ ஹை வெலாசிட்டிஸ் ஒரு சிங்கிள் ராக்கெட்டால டெவலப் பண்ண முடியாது. அதனால தான் மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸ் ஆர் யூஸ்ட். அதனால தான் என்னது, உனக்கு ஒரே ராக்கெட் இவ்வளோ ஹை வெலாசிட்டியில் ஆர்பிட்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணோம்னா ரொம்பவே கஷ்டம் அண்ட் நிறைய டைமு பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம். என்னது, மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? So to penetrate the dense lower part of the atmosphere, initially the rocket rises vertically and then it is tilted by a guidance system. Okay? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அட்மாஸ்பியரில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. அதில் கீழ் லேயர் வந்து ரொம்ப டென்ஸாகவே இருக்கும். அந்த டென்ஸ் லேயரை ஃபஸ்ட்டு இந்த ராக்கெட் வந்து என்ன ஆகணும், இது வந்து தாண்டி போகணும். அது வரைக்கும் என்ன இருக்கும், நம்ம ராக்கெட் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கல் பொசிஷனில் தான் போகும். நல்லா வெர்டிக்கல் பொசிஷனில் போய் அந்த டென்ஸ் சிஸ்டமை தாண்டினதுக்கப்புறம் என்ன ஆகும், கைடன்ஸ் சிஸ்டமை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம ராக்கெட்டை வந்து நம்ம சைடு வாக்கில் டில்ட் பண்ணிடுவோம். ஓகே, so இதுதான் வந்து this is how they will launch the satellite. Okay, so India's space program, India's space program இதை பத்தி இப்ப படிக்கலாம். So soon after independence, okay, independence அப்புறம் India initiated space research activities. இந்தியா வந்து நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. In 1969, Indian Space Research Organization ISRO was formed with the objective of developing space technology and its application for different needs of the nation. So நம்ம நேஷனுக்கு நிறைய வந்து என்னது, நம்ம நேஷனுக்கு நிறைய நீட்ஸ் வந்து இருக்குது. வெதரை மானிட்டர் பண்ணணும், நம்ம ஏர்த்தை மானிட்டர் பண்ணணும். ஸோ நிறைய நீட்ஸ் வந்து இருக்குது. இந்த நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரிலையுமே ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் இருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் உனக்கு ISRO வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா இஸ் ஃபோக்கஸிங் ஆன் சேட்டலைட்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் ரிமோட் சென்சிங். ஸோ இந்தியா எதுக்கு வந்து சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க யூஸ்வலாக அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ், ரிமோட் சென்சிங், ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். இதுக்காக தான் யூஸ்வலாக இந்தியாவில் வந்து சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் சேட்டலைட் லான்ச் பண்ணது என்னது, நம்ம இந்தியா லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் எவர் சேட்டலைட் என்ன, நம்மளோட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் இஸ் ஆரியபட்டா. எப்போ லான்ச் பண்ணாங்க, 1975ல. சின்ஸ் தென் இந்தியா ஹஸ் அச்சீவ்ட் அ லாட் இன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் டெவலப்டு நேஷன். அதுக்கப்புறம் நிறைய அச்சீவ் பண்ணாங்க. ஸோ ராகேஷ் சர்மா பஞ்சாப்ல இருந்து வந்த ஒரு இந்தியன் பைலட். ஓகே, அவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்தியா அண்ட் ரஷ்யாவுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் காஸ்மோனாட்டில் வந்து காஸ்மோனாட்டா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனாங்க. ஓகே, ஸோ ஈ பிகேம்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு என்டர் இன்டு த ஸ்பேஸ். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு என்டர் இன்டு ஸ்பேஸ். ஓகே, ஸோ நம்ம ஆரியபட்டா தான் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பண்ணோம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ என்னது, Chandrayaan-1. ஓகே, ஸோ Chandrayaan-1 அவர் கண்ட்ரி லான்ச் இந்த சேட்டலைட் Chandrayaan-1. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து Chandrayaan-1 ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணும். ஓகே, இது பேர் என்ன, Chandrayaanனா இட் இஸ் மூன் வெஹிக்கிள். எப்போ லான்ச் பண்ணாங்க, 22 அக்டோபர் 2008. எதுக்கு லான்ச் பண்ணாங்க, டு ஸ்டடி த மூன். ஓகே, ஸோ நம்மளோட நிலாவில் என்னென்ன நிலவோ அங்கே எப்படி இருக்குது அட்மாஸ்பியர், அங்கே வந்து நம்மளால வாழ முடியுமா, அங்கே என்ன கேஸஸ் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, அங்கே ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணுறதுக்காக லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட் தான் என்னது, நம்மளோட Chandrayaan-1. It was launched from Satish Dhawan Space Center in Sriharikota. நான் சொன்னேன்ல, நம்மளுக்கு தமிழ்நாடு மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு என்னது ஸ்பேஸ் சென்டர், என்ன, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஓகே, எது மூலமா, வித் த ஹெல்ப் ஆஃப் PSLV ராக்கெட். ஓகே, இது மூலமா இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணும். என்னது, ஸோ ராக்கெட் இஸ் அ ஸ்பேஸ் வெஹிக்கிள் தான். ஆனா இந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் எதை போய் லான்ச் பண்ணுது, எந்த சேட்டலைட் லான்ச் பண்ணுச்சு, சந்திரயான். ஓகே, ஸோ இட் வாஸ் புட் இன் டு த லூனார் ஆர்பிட் ஆன் 8th November 2008. எப்போ லான்ச் பண்ணாங்க அவங்க,
அக்டோபர் 2008ல லான்ச் பண்ணாங்க. அது எப்போ போய் லூனார் ஆர்பிட்ல ஃபிக்ஸ் ஆச்சு? அது நவம்பர் 2008 நவம்பர்ல தான் உனக்கு வந்து லூனார் ஆர்பிட்ல அது போய் ஃபிக்ஸ் ஆச்சு. The spacecraft was orbiting around the moon at a height of 100 km from the lunar surface. lunar surface னா அந்த மூன் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச், இதான் மூனோட சர்ஃபேஸ்னா ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் லூனார் ஆர்பிட்ல இந்த சேட்டலைட் போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுல இருந்து அது ரொட்டேட் ஆகி அங்க வந்து நிறைய இமேஜஸ்லாம் கேப்சர் பண்ணுச்சு. இட் வாஸ் ஸ்டடியிங். ஓகே, ஸோ ஒரு 100 கிலோமீட்டர் ஹைட்ல இந்த சந்திரயானை நம்ம லான்ச் பண்ணோம். இட் கலெக்டட் த கெமிக்கல், த மினரலாஜிக்கல் அண்ட் த ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மூன். ஸோ இந்த சந்திரயான் சேட்டலைட் லான்ச் பண்ண மூலமா நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம்? நம்ம கெமிக்கல், மினரலாஜிக்கல் அண்ட் ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மூன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம். ஸோ திஸ் மிஷன் வாஸ் அ மேஜர் பூஸ்ட் ஃபார் த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இந்த மிஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லூனார் ஆர்பிட்ல நம்மளோட சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணோம். ஓகே, இட் helped to develop its own technology to explore the moon. Chandrayaan-1 was operated for 312 days and achieved 95% of its objective. Okay, 312 days வந்து நம்மளோட சந்திரயான் வந்து என்ன பண்ணுச்சு? ஸ்பேஸ்ல வந்து மூன்ல வந்து ஸ்டடி பண்ணுச்சு. அண்ட் 95% என்னென்னலாம் வந்து உனக்கு வந்து இந்த சேட்டலைட் மூலமா வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோமோ 95% எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஓகே, the scientists lost their communication with the spacecraft on 28th August 2009. On the successful completion of all the major objectives, the mission was concluded. Okay, so communication ஒரு தடவை வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ சந்திரயான் 1ஓட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? To find the possibility of water on the moon. மூன்ல உனக்கு வாட்டர் இருக்கா இல்லையா? ஓகே, அது ஒரு ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், டு ஃபைண்ட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் இன் த மூன். ஓகே, ஸோ நம்ம ஏர்த்தில் இருக்கிற மாதிரி அங்கே சில எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கா அது பார்க்குறதுக்கு. டு சர்ச் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீலியம்-3 அங்கே இருக்கா. அண்ட் நெக்ஸ்ட், டு மேக் அ 3-dimensional atlas ஆஃப் த மூன். ஓகே, இந்த மூனோட ஒரு 3-dimensional வியூ கிடைக்கிறதுக்காக. To study about the evolution of the solar system எப்படி வந்து உருவாச்சு இதெல்லாம் பத்தி படிக்க தான் சந்திரயான் 1 வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ கலாம் சாட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் சேட்டலைட். கலாம் சாட் அப்படின்ற ஒரு சேட்டலைட் தான் இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப ஸ்மாலான சேட்டலைட். 64 கிராம் தான். ஓகே, ஸோ கரூர் தமிழ்நாட்டில் ரிஃபர் ஷரூக் அப்படின்ற ஒரு 18 வயசு பையன் தான் இந்த குட்டி சேட்டலைட்டையே வந்து ஆக்சுவலாக பில்ட் பண்ணான். நானுமே இந்த நியூஸ் வரப்பெல்லாம் வந்து ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இட் வாஸ் லான்ச் டு த ஸ்பேஸ் ஆன் 22nd June 2017 பை நாசா. ஸோ சந்திரயான் 1ஓட ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். அது என்னென்னலாம் அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த டிஸ்கவரி ஆஃப் presence of water molecules in the lunar soil. So அங்க water molecules இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சு. and அதே மாதிரி it confirmed that moon was completely molten once. okay, so நம்மளோட மூன் ஒரு காலத்துல வந்து சாலிடா இல்ல, ஒரு விதமான மோல்டன் ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னு வந்து கண்டுபிடிச்சாங்க. and Chandrayaan 1 has recorded images of the landing site of the US spacecraft Apollo 15 and Apollo 11. okay, and நம்மள மாதிரி யூஎஸுமே வந்து மூன்ல வந்து சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணாங்க. அதோட லேண்டிங் சைட் எல்லாம் இமேஜஸ்லாம் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து கேப்சர் பண்ணி அமைச்சிச்சு. இட் ஹாஸ் ப்ரொவைடட் ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரல் டேட்டா ஆன் த மினரலாஜி ஆஃப் த மூன். ஓகே, ஸோ மூன்ல என்னென்ன மாதிரியான மினரல்ஸ்லாம் கிடைக்கும் அதோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிச்சு. த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அலுமினியம், மெக்னீஷியம் அண்ட் சிலிகான். நம்ம மூன்ல அலுமினியம், மெக்னீஷியம், சிலிகான் போன்ற மினரல்ஸும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். சரியா? so these are the achievements of Chandrayaan-1. and அதே மாதிரி more than 40,000 images have been transmitted by the Chandrayaan-1 camera in 75 days. 75 daysல 40,000 images of moon வந்து நமக்கு கிடைச்சது. The acquired images of peaks and craters show that moon mostly consists of craters. okay, so நிறைய peaks and craters நம்மளோட மூன்ல இருந்துச்சு. மலை, அது மாதிரி valleys, இந்த மாதிரி நிறைய பள்ளமும் பள்ளத்தாக்குங்களும் நிறைய இருந்துச்சுன்னு சொல்றாங்க. Chandrayaan 1 beamed back its first images of the earth in its entirety. okay, Chandrayaan 1 has discovered large caves on the lunar surface that can act as human shelter. okay, நிறைய குகைகள் கூட நம்ம மூன் சர்ஃபேஸ்ல இருந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்கு. okay, so Chandrayaan 1 பத்தி நம்ம
பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம ஒரு சயின்டிஸ்ட் பத்தி படிக்கிறோம். ஆக்சுவலா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. ஓகே, ஸோ இவர் வந்து நம்ம ஐஎஸ்ஆர்ஓட ஒரு சயின்டிஸ்ட் தான். எனக்குமே இவரை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ சயின்டிஸ்ட்டை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்றதுக்கு நம்ம வந்து we have to be very proud of. ஓகே, அவங்க எங்க படிச்சாங்க? Okay, so he has served as a project director of Chandrayaan-1. நம்ம Chandrayaan-1ஓட project director-ஆ இருந்தவரே நம்ம தமிழ்நாட்டுல படிச்ச ஒரு பர்சன் அப்படின்றத நீங்க வந்து பெருமையா வந்து சொல்லலாம். நீங்களும் அந்த மாதிரி ஆகலாம். சரியா? So next என்ன? மங்கள்யான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம Chandrayaan-1 அது வந்து மூன் வெஹிக்கிள். இப்போ மங்கள்யான் இது மார்ஸ் வெஹிக்கிள். ஓகே, ஸோ ஆஃப்டர் த சக்சஸ்ஃபுல் லான்ச் ஆஃப் Chandrayaan-1, ISRO planned an unmanned mission to Mars. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மார்ஸுக்கு போகலாம், செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஆர்ஓ டிசைட் பண்ணாங்க. ஓகே, ஸோ எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க? 5th November 2013 அவங்க என்ன பண்ணாங்க? மார்ஸ் ஆர்பிட்ல நம்மளோட சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க. திஸ் ப்ரோப் வாஸ் லான்ச்ட் பை த PSLV ராக்கெட் ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா. இதுவுமே PSLV தான் வந்து கூட்டிட்டு போச்சு. மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர் பிளானட்டரி மிஷன். இதுதான் இது வரைக்கும் மூணுன்றதுமே ஒரு விதமான பிளானட்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் இந்தியா செஞ்ச ஒரு இன்டர் பிளானட்டரி மிஷன். வேற பிளானட்டுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணோம் அப்படின்னா அது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சேட்டலைட் நம்மளோட மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மங்கள்யான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு ஹிந்தியில், அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, தட் வில் பி வெரி குட். ஸோ அதில் எல்லா நியூஸுமே இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே எப்படிலாம் அதை யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆனா, எப்படி டிசைன் பண்ணாங்க இந்த ராக்கெட்டை, அதெல்லாம் பற்றி நீ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பை லான்ச்சிங் மங்கள்யான், ISRO பிகம் த 4th ஸ்பேஸ் ஏஜென்சி டு ரீச் மார்ஸ். ஓகே, ஸோ மங்கள்யானை லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் ISRO வந்து ஹோல் வேர்ல்டுலேயே 4th country டு ரீச் மார்ஸ்னு வந்து சொல்றாங்க. ஸோ மங்கள்யான் probe traveled for about a month in Earth's orbit and then it was moved to the orbit of Mars by a series of projections. Okay, ஸோ நம்ம எர்த் ஆர்பிட்டர்ல இருந்து தப்பிக்கவே அதுக்கு 1 மாசம் ஆச்சு. நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் மூலமா தான் என்னது நம்மளோட மார்ஸோட ஆர்பிட்டுக்கு அது வந்து என்னாச்சு, நம்மளோட மங்கள்யான் வந்து ரீச் ஆச்சு. ஆக்சுவலா எனக்கு இந்த இதை சொல்லி கொடுக்குறப்பே எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வருது. கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. இட் வாஸ் a very good movie. It is a very good movie. சரியா? So Mars orbiter mission successfully completed a period of 3 years in the Martian orbit and continues to work as expected. So 3 வருஷம் பயங்கரமா வந்து இந்த ஆர்பிட்ல வந்து நம்மளோட மங்கள்யான் வந்து சூப்பரா வந்து என்ன பண்ணுச்சு, அதோட வேலையெல்லாம் வந்து முடிச்சிச்சு. ஸோ ISRO has released the scientific data received from the Mangalyaan in the past 2 years. ஓகே, ஸோ நிறைய டேட்டா வந்து நீங்க கூகுளில் ரிசர்ச் பண்ணி பார்த்தா கூட நம்ம மார்ஸை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து நம்ம மங்கள்யான் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ மார்ஸ்ன்றது என்னது? மார்ஸ் இஸ் அ பிளானட், 4th planet from the sun. என்னது? மார்ஸ் தான். இங்க பார்த்தோன்னா சன்னு, மெர்க்குரி, வீனஸ், எர்த்துக்கு அப்புறம் இருக்கிற பிளானட் 4th planet என்னது? மார்ஸ். ஓகேயா? ஸோ மார்ஸ் இஸ் கால்ட் அஸ் த ரெட் பிளானட். ஏன்னா மார்ஸ் வந்து செவ்வாய் கிரகம், அது ரெட் கலர்ல இருக்கும். ஏன்னா அதோட சர்ஃபேஸ்ல அயன் ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ மார்ஸ் ரொட்டேட்ஸ் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் ஒன்ஸ் இன் 24 hours 37 minutes. நம்மளுக்கு ஒரு நாள் வந்து 24 hours, அங்க வந்து 24 hours 37 minutes. ஓகே, அது சன்னை ரிவால்வ் ஆகுறதுக்கு 687 days எடுக்குமா? ஓகே, ஸோ இது வந்து மார்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன். சரியா? ஸோ மங்கள்யானோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? சந்திரயானோட ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். இப்போ மங்கள்யானோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? டு டெவலப் த டெக்னாலஜி ரெக்வயர்ட் ஃபார் இன்டர் பிளானட்டரி மிஷன். ஸோ மங்கள்யானோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன? இனிமேல் இன்டர் பிளானட்டரி மிஷனுக்கு நம்ம என்னென்ன டெக்னாலஜிலாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் என்ன? டு எக்ஸ்ப்ளோர் த சர்ஃபேஸ் ஆஃப் மார்ஸ். மார்ஸோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அது செகண்ட் ஆப்ஜெக்டிவ். டு ஸ்டடி த கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஆஃப் மார்ஸ். மார்ஸோட அட்மாஸ்பியர்ல என்னென்ன மாதிரியான கேசஸ்லாம் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது தேர்ட் ஆப்ஜெக்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபியூச்சர் பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப். அங்க வந்து லைஃப் உயிரினங்கள் இருந்துச்சா, இருக்க முடியுமா, அதை பத்தின ஒரு ஆராய்ச்சி தான் 4th objective அப்படின்னு சொல்றாங்க. Okay, so India became the first Asian country to reach Mars and the first nation in the world to achieve this in the first attempt. So நம்ம தான் first attemptலே நம்ம வந்து மார்ஸை வந்து ரீச் பண்ணோம். அது வந்து ஒரு பெருமையான விஷயம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? Chandrayaan-2. ஸோ Chandrayaan-1 பார்த்தோம், நெக்ஸ்ட் நம்ம மங்கள்யான் பார்த்தோம், இப்போ நம்ம Chandrayaan-2 பார்க்குறோம். அது என்ன? Chandrayaan-2 இதுவும் மூன் வெஹிக்கிள் தான். ஓகே, ஸோ Chandrayaan-1ஓட சக்சஸ்க்கு அப்புறம் அவங்க Chandrayaan-2 வந்து 22nd July 2019 வந்து லான்ச் பண்ணாங்க.
this is the highly complex mission compared to previous missions. Okay, so இதுல வந்து ஒரு orbiter, lander and rover மூணுத்தையுமே வந்து அவங்க டுகெதரா they brought together. So இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டு எக்ஸ்ப்ளோர் த சவுத் போல் ரீஜன் ஆஃப் த மூன். என்னது மூனோட மற்ற ரீஜன்லாம் நம்ம Chandrayaan-1 அச்சீவ் பண்ணுச்சு. சவுத் போல் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம Chandrayaan-2. பிகாஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சவுத் போல் ரிமைன்ஸ் இன் ஷேடோ மச் லார்ஜர் தென் த நார்த் போல். ஸோ நார்த் போல் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணுறதுனால வெளிச்சம் இருக்குது, ஆனால் சவுத் போல் டார்க்கில் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு தான் இந்த Chandrayaan-2. ஓகே, ஸோ ஆர்பிட்டர்னா என்ன? ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர்னு சொன்னீங்களா, அப்படின்னா என்ன? ஆர்பிட்டர்னா அதுதான் மூணை ரிவால்வ் பண்ணும் and it is capable of communicating with Indian deep space network. ஓகே, இதுதான் வந்து நம்ம மூணை வந்து என்ன பண்ணும், ரிவால்வ் பண்ணும். அண்ட் இது வந்து கம்யூனிகேஷன்லேயே இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஸ்பேஸ் நெட்வொர்க்கு என்ன பண்ணும், லைக் இந்தியன் ஸ்பேஸ் நெட்வொர்க்கோட கம்யூனிகேஷனில் இருக்கிறது தான் நம்மளோட ஆர்பிட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் யாரு? டாக்டர் கைலாச வடிவு சிவன். இவருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் தான். இவர் என்ன பண்ணார்? இவரும் ISROல ஒரு பெரிய பொசிஷன்ல வந்து இருந்தாங்க. நீங்க நிறைய நியூஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. இவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் அ ராக்கெட் மேன். ஓகே, நிறைய கிரையோஜீனிக் இன்ஜின்ஸ் வந்து இவர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் படிக்கிறப்ப, கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸும் ISROல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. நீங்களுமே சயின்டிஸ்ட் ஆகலாம். ஸோ ஆர்பிட்டர்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், அதான் நம்ம மூணு ரிவால்வ் பண்ணது. அண்ட் இட் வில் பி இன் கம்யூனிகேஷன் வித் இந்தியன் ஸ்பேஸ் நெட்வொர்க். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? லேண்டர். இட் இஸ் நேம்ட் அஸ் விக்ரம் இன் த மெமரி ஆஃப் டாக்டர் விக்ரம் சாராபாய். ஓகே, ஸோ நம்மளோட லேண்டர் பேர் என்ன? விக்ரம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? ரோவர். இது உளவி. It is a 6-wheel robotic vehicle named as Pragyan. Okay, அந்த மூன்ல எக்ஸ்ப்ளோர் பண்றது கூடிய வெஹிக்கிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரக்யான்னு சொல்லுவோம். அது ஒரு ரோபோட்டிக் வெஹிக்கிள். ஓகே, so Chandrayaan-2 was successfully inserted into the lunar orbit on 20th August 2019ல லூனார் ஆர்பிட்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த மிஷன் நல்லா கவனிங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த மிஷன் just 2.1 kilometer above the lunar surface, lander Vikram lost its communication. ஓகே, இந்த லேண்டர் வந்து கீழே இறங்க போகுது. அந்த சர்ஃபேஸில் 2.1 கிலோமீட்டர் தான் இருக்கு சர்ஃபேஸை ரீச் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் என்னாச்சு, நம்மளோட விக்ரம் லேண்டர் வந்து இட் ஹஸ் லாஸ்ட் ஆல் இட்ஸ் கம்யூனிகேஷன். Okay, with the ground station on 7th September, but the orbiter continues its work successfully. Okay, communication தான் வந்து கட் ஆயிடுச்சு தவிர்த்து ஆர்பிட்டர் வந்து உனக்கு மார்ஸ் அந்த மூணை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ த மூன் இஸ் த ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் த எர்த். நம்ம எர்த்தோட ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் என்னது, நம்மளோட மூன் தான். ஸோ எர்த்ல இருந்து 3,84,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட மூன் இருக்கு. அதோட டயாமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அட்மாஸ்பியர்னா தனியாவே இல்லை, அதுக்கு தனியாக லைட்டும் இல்லை, பட் அது சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதான் நிலா வெளிச்சம்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஓகே, எஸ். ஸோ அதே மாதிரி வனிதா முத்தையா அப்படின்ற இன்னொரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க தான் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் Chandrayaan-2 மிஷன். ஸோ பசங்களா, ஏன் நம்ம இவ்வளோ தமிழ் பசங்க இவ்வளோ நம்ம இதை பற்றி நாம் படிக்கிறோம் மேம்? ஏன்னா நிறைய தமிழ்காரங்க தான் உனக்கு ISROல சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து director of Chandrayaan-2 mission. Okay, so she was also involved in the successful Mangalyaan mission to Mars in 2013. She is the first woman project director at ISRO. ISROல இருந்த first women project director இவங்க தான். Okay, so Chandrayaan-3. So Chandrayaan-1 பார்த்தோம், Chandrayaan-2 பார்த்தோம். Chandrayaan-3 was launched only on July 14, 2003 from Satish Dhawan Space Center, ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ Chandrayaan-1 என்ன பண்ணுச்சு, அது வந்து மூணை சுற்றி ஒரு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டாக இருந்துச்சு. Chandrayaan-2 வந்து என்னாச்சு, அது 2.1 கிலோமீட்டரில் இட் லாஸ்ட் கண்ட்ரோல், அது லூனார் சர்ஃபேஸில் கிராஷ் ஆயிடுச்சு. Chandrayaan-3 வந்து Chandrayaan-2 என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு Chandrayaan-3 வந்து லான்ச் பண்ணாங்க. The goal of Chandrayaan-3 was to demonstrate the capability of safe landing. ஓகே, லூனார் சர்ஃபேஸ் சவுத் போலில் சேஃப் லேண்டிங் பண்ணணும். அதுதான் வந்து மெயின் கோலாக வந்து Chandrayaan-3க்கு வந்து இருந்துச்சு. த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்டர் த லூனார் ஆர்பிட் 2023ல அது வந்து லூனார் ஆர்பிட்ல என்டர் ஆச்சு. அந்த லேண்டர் டச்ட் டவுன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன். ஸோ சவுத் போலில் நம்மளோட லேண்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக 2023ல என்ன ஆயிடுச்சு, லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ த்ரூ திஸ் இந்தியா பிகம்ஸ் த 4th country ஆஃப்டர் ரஷ்யா. ஓகே, ரஷ்யாவுக்கு அப்புறம் 4th country நம்ம ப்ராப்பராக சவுத் போல் ரீஜனில் நம்ம வந்து
லேண்டரை லான்ச் பண்ணல 4th கண்ட்ரியா நம்ம இருக்கும். ஓகே, ஸோ அதில் என்ன லேண்டர் விக்ரம் அண்ட் ரோவர் பிரக்யான் இருக்கு. ஸோ த லேண்டர் கேன் சேஃப்லி லேண்ட் அண்ட் ரோல் அவுட் த ரோவர் ஆன் த லூனர் சர்ஃபேஸ். Okay, lunar surface. The lander and the rover have scientific payloads to conduct studies on the geology and minerals present. So இந்த லேண்டரும் நம்மளோட ரோவரும் என்ன பண்ணும், அந்த சவுத் போலோட சர்ஃபேஸை வந்து அதை எக்ஸாமின் பண்ணும். ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, டு சேஃப்லி லேண்ட் த லேண்டர் ஆன் த லூனார் சர்ஃபேஸ். லேண்டரை சேஃபாக லேண்ட் பண்ணும், அதான் மெயின் எய்ம். நெக்ஸ்ட் என்ன, ரோவரை மூணை சுற்றி ரோம் பண்ண வைக்கிறது தான் அடுத்த வேலை. Next, to conduct scientific experiment on the lunar surface. இதுதான் வந்து objectives. So, Chandrayaan mission has achieved many things. Okay, so lunar soil ஓட temperature வந்து அது வந்து என்ன பண்ணுச்சு, கண்டுபிடிச்சிச்சு. Okay, and moon quakes, earthquake மாதிரி moon quakesலாம் இருக்கு, அதெல்லாம் பற்றி நம்மளோட லேண்டர் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. Rover has found indication for the presence of several minerals. நிறைய மினரல்ஸ் நம்ம லூனார் சர்ஃபேஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, லைக் அலுமினியம், அயன், கால்சியம், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். அதே மாதிரி டெக்னாலஜிஸ் டெவலப் ஃபார் சந்திரயான் கேன் ஹெல்ப் டெவலப் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு வந்து உனக்கு சொல்றாங்க. ஓகே, வீரமுத்துவேல் அடுத்த சயின்டிஸ்ட். ஓகே, இவருமே வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் சந்திரயான் 3 உனக்கு இவர் தான். சரியா? ஸோ நாசா நெக்ஸ்ட் என்ன, கடைசியா நம்ம நாசா பத்தி படிக்க போறோம். கடைசியா நம்ம நாசா பத்தி படிக்க போறோம். So NASA வந்து it is the most popular space agency whose headquarters is located at Washington, USA. என்னது, NASA is the most popular space agency. ஓகேயா? ஸோ எல்லாருமே வந்து நான்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கிறப்ப நாசாக்கு போகணும் அப்படின்லாம் வந்து சில பேருக்கு வந்து ட்ரீம்லாம் இருந்துச்சு. இதுதான் வந்து என்னது மோஸ்ட் பாப்புலர் ஸ்பேஸ் ஏஜென்சி. இந்தியாவில் எப்படி ISRO மொத்தமாக வந்து வேர்ல்டுக்கு வந்து நம்ம நாசா வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 1st October 1958. It has 10 field centers. Okay, அது 1958ல உனக்கு வந்து என்ன பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. Okay, NASA is supporting International Space Station, which is an international collaborative work on space research. ஓகே, ஸோ நிறைய ரோவர்ஸை மார்ஸில் இது வந்து லேண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஜூபிட்டரோட சர்ஃபேஸ் அனலைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் சாட்டர்ன் அண்ட் மெர்க்குரியை கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு நம்மளோட நாசா ஆர்கனைசேஷன் மூலமா. ஸோ மெர்க்யூரி, ஜெமினி அண்ட் அப்பல்லோ ப்ரோக்ராம்ஸ் ஹெல்ப் நாசா லேர்ன் மோர் அபவுட் ஃப்ளையிங் இன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அவங்களோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட பேர்லாம் என்ன, மெர்க்யூரி, ஜெமினி அண்ட் Apollo programs. So NASA's robotic space probes have visited every planet in the solar system. Okay, so நிறைய space probes அவங்க வந்து வச்சிருந்தாங்க. அது எல்லா பிளானட்டையுமே வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கு. So satellites launched by NASA have revealed a wealth of data about Earth, resulting in valuable information such as better understanding of weather patterns. Okay, so நம்ம NASA எடுத்த நிறைய மிஷன்ஸ் மூலமா நம்ம ஏர்த்தை பத்தின கூட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நாசா டெக்னாலஜி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் டு மெனி ஐட்டம்ஸ் யூஸ்ட் இன் எவ்ரிடே லைஃப். ஓகே, ஸோ நாசா டெக்னாலஜி மூலமா நம்ம நிறைய ஐட்டம்ஸ், நிறைய டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு உனக்கு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்பல்லோ மிஷன் தான் இட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் மிஷன் ஆஃப் நாசா. என்னது, மோஸ்ட் பாப்புலர் மிஷன் ஆஃப் நாசா. நிறைய மிஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் மோஸ்ட் பாப்புலர் இஸ் அப்பல்லோ மிஷன். இதில் வந்து அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து உனக்கு மூணில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் உனக்கு டோட்டலாக 17 மிஷன்ஸ் இருக்கு. ஓகே, அதில் அப்பல்லோ 8 அண்ட் அப்பல்லோ 11 ஆர் மோர் ரிமார்க்கபிள். ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்பல்லோ 8 அண்ட் அப்பல்லோ 11 தான். அப்பல்லோ 8 வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன் மிஷன் டு கோ டு த மூன். ஓகே, அப்பல்லோ 8 தான் ஃபர்ஸ்ட் ஒரு manned mission to go to the moon and it orbited the moon and came back to the earth. Okay, அது மூணை வந்து நல்லா வந்து ஆர்பிட் பண்ணிட்டு it came back to earth. அதில் மனுஷங்க இருந்தாங்க. So Apollo 11 was first man landing mission. Okay, and it landed on the moon on 20th July. நெயில் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபர்ஸ்ட் வந்து மூன்ல வந்து காலை வச்சாங்க அப்படி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது எந்த மிஷன் மூலமா அப்படின்னு பார்த்தோன்னா அப்போலோ 11 மிஷன் மூலமா தான். சரியா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ நாசாவோட மிஷன்ஸ்லாம் பற்றி இப்போ பார்த்தோம். ஸோ த மெம்பர்ஸ் present in the crew during the man landing mission of USA were நெயில் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் காலின்ஸ். ஓகே, ஸோ நாசாவோட மிஷன் மூலமாக தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, மூணில் வந்து ஹியூமன்ஸ் வந்து இன்வேட் ஆனாங்க. சரியா?
ஸோ இந்த மேன் லேண்டிங் மிஷன் ஆஃப் யூஎஸ்ஏல யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நெயில் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் காலின்ஸ் தான் இருந்தாங்க. ஓகே, ஸோ நாசா ஒர்க் வித் ஐஎஸ்ஆர்ஓ. நாசான்றது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். ஐஎஸ்ஆர்ஓன்றது நம்ம இந்தியன் லெவலில் இட் இஸ் அ வெரி பிக் ஆர்கனைசேஷன். ஸோ நாசா மேட் அன் அக்ரிமெண்ட் டு ஒர்க் வித் ஐஎஸ்ஆர்ஓ டு லான்ச் த நிசார் சேட்டலைட் அண்ட் மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். ஓகே, நாசாவும் ஐஎஸ்ஆர்ஓவும் கொலாபரேட் பண்ண மிஷன்ஸ் என்னது? மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் அண்ட் நிசார் சேட்டலைட்டை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ this is very important. So work of Indians at NASA. So நம்மளோட இந்தியன்ஸுமே நாசாக்கு வந்து பயங்கர கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. பெரிய கான்ட்ரிபியூஷன் யாருன்னா நம்மளோட விமன் ஆஸ்ட்ரோனாட். யாரு? நம்மளோட கல்பனா சாவ்லா. ஓகே, ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அமெரிக்கால இருக்கக்கூடிய சில இந்தியன் ஆரிஜின் பீப்புள் அவங்கலாம் வந்து என்ன பண்றாங்க? நாசாவில் ஒர்க் பண்றாங்க. and they have made remarkable contribution to NASA. ஃபர்ஸ்ட் யாரு? நம்மளோட கல்பனா சாவ்லா வந்து உனக்கு இங்க பஞ்சாப்ல தான் பிறந்திருக்காங்க. ஆனா அவங்க 1988ல நாசால ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே, அவங்க கொலம்பியா ஷட்டில் மிஷன் 1997ல she got selected and she became the first Indian women astronaut to go to space. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமென் டு என்டர் த ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு பேர் வாங்கின ஒருத்தவங்க. ஓகே, ஆனால் செகண்ட் மிஷன் அந்த கொலம்பியா ஷட்டில் ஷீ லாஸ்ட் ஹர் லைஃப். ஓகே, அந்த செகண்ட் மிஷனில் அந்த அவங்க இங்கே ஏர்த்துக்கு லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷீ லாஸ்ட் ஹர் லைஃப் வென் த ஷட்டில் ப்ரோக் டவுன். ஓகே, பட் ஷீ இன்னுமே வந்து கல்பனா சாவ்லா வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்காங்க. ஸோ யூ ஷுட் ஆல்சோ பிகம் தட் மச் கிரேட் சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ எப்பயுமே யூ ஷுட் செட் யுவர் டார்கெட்ஸ் வெரி ஹை, கோல்ஸ் வெரி high. சரியா? So Kalpana Chawla traveled over 10.4 million miles in 252 orbits of the earth, logging more than 372 hours in space. இந்த ஸ்பேஸ்ல 372 மணி நேரம் அவங்க வந்து இருந்திருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் யாரு? விமன் இந்தியன் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சுனிதா வில்லியம்ஸ். ஸோ ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகே, இவங்க 1965 யூஎஸ்ஏல வந்து பிறந்திருக்காங்க. அவங்க ஆஸ்ட்ரோனாட்டா 1998லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஷீ செட் a record of the longest space walking time by a female astronaut in 2012. அவங்க செட் பண்ண ரெக்கார்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, டோட்டலாக 50 hours and 40 minutes ஸ்பேஸில் வாக் பண்ண மாதிரி she has set a record. She is one of the crew of NASA's manned Mars mission. ஓகே, நாசாவோட மேன்ட் மார்ஸ் மிஷன்ல ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் மெம்பர். ரொம்ப முக்கியமான பங்களிப்பு நம்ம சுனிதா வில்லியம்ஸ்க்கு இருக்கு. ஓகே, ஸோ எஸ் பசங்களா, இந்த யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் இந்த சாப்டர்ல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிட்டோம். இது வரைக்கும் நான் வந்து மேம் எனக்கு இந்த சாப்டர் படிக்கிறப்பயே ஒரு படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணலாம். பிகாஸ் அவ்வளோ சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் இல்லைனாலுமே திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஆஸ்ட்ரோ சயின்ஸ். ஓகே, ஸோ ஒரு நிறைய உனக்கு ஜென்ரல் நாலேஜே வந்து வந்திருக்கும். ஸோ இந்த சாப்டரில் நீ மெயினாக படிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன மிஷன் யார் லான்ச் பண்ணா, எப்போ லான்ச் பண்ணா, என்ன சேட்டலைட் வெஹிக்கிள், ராக்கெட்டோட பார்ட்ஸு, இதெல்லாம் தான் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டேட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக பசங்களா. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் வாட் ஆல் டிட் வி ஸ்டடி அப்படின்னு பார்த்தோன்னா சோலார் சிஸ்டம்னா என்ன, ஸ்டார்ஸ்னா என்ன, கேலக்ஸினா என்ன, நம்மளோட சோலார் சிஸ்டம் எந்த கேலக்ஸியில் இருக்குது, மில்கி வே கேலக்ஸியில் இருக்குது, அதை பற்றி படித்தோம். அண்ட் ராக்கெட்னா அந்த ராக்கெட்னு சொல்கிறாங்க, சேட்டலைட்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் தான் நம்ம படித்தோம். அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அ ராக்கெட் படித்தோம். அண்ட் பாப்புலர் ராக்கெட்ஸ் பற்றி படித்தோம். அண்ட் எப்படி வந்து ராக்கெட் வந்து லான்ச் ஆகுது, சேட்டலைட் அதை எப்படி லான்ச் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பல்லன்ஸ் பற்றி படித்தோம். அண்ட் நம்ம நிறைய என்னது மிஷன்ஸை பற்றி படித்தோம். நம்மளோட இந்தியன் மிஷன்ஸை பற்றி படித்தோம். அண்ட் ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பற்றி படித்தோம். அவங்க லான்ச் பண்ண பாப்புலர் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், அப்புறம் மூன் மிஷன், இதெல்லாம் பற்றி நம்ம படித்தோம். அண்ட் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் நாசா பற்றி படித்தோம். அண்ட் நாசா ஐஎஸ்ஆர்ஓ கம்பைன் பண்ணி நடந்த மிஷன்ஸ் எல்லாம் பற்றி படித்தோம். அப்போலோ மிஷன்ஸ் பற்றி படித்தோம். நீல் ஆம்ஸ்ட்ராங் பற்றி படித்தோம். அண்ட் நிறைய சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம படித்தோம். ஓகே, இந்தியன் சயின்டிஸ்டா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு சயின்டிஸ்டா பத்தி இருக்கட்டும், நிறைய பேரை பத்தி படிச்சோம். ஸோ திஸ் சாப்டர் உனக்கு வந்து மறக்கவே கூடாதுன்னு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் நீ வந்து இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ யார் ஐஎஸ்ஆர்ஓல சீஃப் சயின்டிஸ்டா, ப்ராஜெக்ட் டைரக்டரா இருக்காங்க அப்படின்னு வந்து நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட நாலேஜ் எப்படி இருக்குன்னு நான் வந்து டெஸ்ட் பண்றேன். சரியா? ஸோ எஸ் பசங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், புக் பேக் கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ணிட்டு நம்ம இந்த சாப்டரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்களே என்ன பண்ணுங்க, நீங்களே வந்து ஆக்சுவலாக யூ ஷுட் ட்ரை இட் ஆன் யுவர் ஓன்.
ஓகே, நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க புக் பேக் கொஸ்டின்ஸ். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். பட் டீடைல்டு ஆன்சர்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ வில் கிவ் யூ த டீடைல்டு ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ celestial body? Sun, moon, stars, all of the above. All of the above. Mangalyaan was sent to Mars. Chandrayaan-1 was launched. Chandrayaan-1 எப்போ launch பண்ணாங்க? உனக்கு 22nd October 2008. Dash is called as red planet Mars. Which of the following is the working principle of rockets? Newton's third law. Cryogenic fuels are stored at low temperature or very low temperature? Very, very low temperature. Dash was first manned mission of NASA to go to moon. Okay, manned mission. என்னது first manned mission என்னது? Apollo 8 the first manned mission. Next என்ன? Fill in the blanks ல வந்து the study about stars and planets, it's known as astronomy. Actually இப்ப இருக்கிற பசங்க நிறைய பேர் astronomy படிக்கணும் சொல்றாங்க. So that's a very great initiative. Okay, next என்ன? Our sun belongs to Milky Way galaxy. Our sun belongs to Milky Way galaxy. Mars revolves around the sun once in 687 days. Dash is India's first interplanetary mission. Mars orbiter mission. Mars orbiter mission. Okay, Dash was the first man to walk on the surface of the moon. யாரு? எல்லாருக்கும் தெரியும். மூன்ல கால் வச்சது யாரு? நம்மளோட நீல் ஆம்ஸ்ட்ராங். Okay, the sun and the celestial bodies form the solar system. True. Chandrayaan-1 was launched from Sriharikota. Correct. Mars is the smallest planet in the solar system. Correct. தப்பு. Mars வந்து smallest planet இல்ல. This is false. Mercury தான் உனக்கு smallest planet. PSLV and GSLV are India's popular satellites. கிடையாது. They are popular satellites. Yes. Rocket vehicles. சரியா? Next என்ன? The propellant of a rocket is only in the form of solids. கிடையாது. Liquid ஆவும் இருக்கும். False. Okay. Next என்ன? What are celestial objects? What do you mean by celestial objects? So this is easy தான். The stars, planets, moons, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பேஸ்ல இருக்கிற இந்த things எல்லாம் we call it as celestial objects. Galaxy na என்ன? Different solar systems interconnected. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? Galaxy-ன்னு சொல்லுவோம். So இதோட definitions நான் உள்ள சொல்லியிருப்பேன். Objectives of Chandrayaan-1 உனக்கு point கொடுத்திருப்பாங்க. அது எழுதணும். List out the objectives of Mangalyaan. So objectives நல்லா focus பண்ணி படிங்க for all the missions. Cryogenic fuels na என்ன? Cryogenic fuelsல உனக்கு liquidum gasum வந்து fuelum oxidizerum வந்து உனக்கு வந்து என்ன combine ஆகி it will be giving the fuel. Okay, they are stored at very, very low temperatures. Name the Indians worked at NASA. Kalpana Chawla, அப்புறம் நம்ம Sunita Williams. Okay? Yes. And next, what are the achievements of Chandrayaan? So, பசங்களா இந்த 3 மிஷனோட objectives and achievements நீ நல்லா படிச்சுக்கணும். And explain the parts of a rocket. Very, very, very important. அந்த 4 சிஸ்டம் பத்தி எழுதணும். ஸ்ட்ரக்சர், அந்த structural system, guidance system, propulsion system, இது எல்லாத்தையும் பத்தி ப்ராப்பரா எழுதணும். Write a note on Apollo missions. Okay, so Apollo missions Apollo 8 இருக்கு, Apollo 11 இருக்கு. Apollo 8 என்ன பண்ணுச்சு, Apollo 11 என்ன பண்ணுச்சு, அதுல யாரெல்லாம் இருந்தாங்க, இத பத்தி ப்ராப்பரா எழுதணும். Okay, and we always see one side of the moon. Why? ஏன் அதுதான் வந்து it is towards earth அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். So அதனால தான் we only see the one side of the moon. ஏன் அப்படின்னு பார்த்தனா, ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட earth அப்படின்னா நம்ம earth சுத்தி தான் இந்த மூணும் வந்து நம்ம ஆர்பிட்ல வந்து ரிவால்வ் ஆகுது. அண்ட் இதுக்கு வந்து நம்ம மூணுக்கு வந்து தனியா வந்து லைட் கிடையாது. அது என்ன பண்ணும், நம்மளோட சன்லைட்டோட சன்னோட லைட்டை தான் அது என்ன பண்ணும், அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். சன்னோட லைட்டை தான் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுனால ஓகே ஒரு சைடு ஆஃப் த மூன் தான் நம்மளுக்கு வந்து தெரியும், இன்னொரு சைடு வந்து இட் வில் பி டார்க். அண்ட் நம்ம பூமியோட சேர்த்து இதுவும் சுத்துறதுனால நம்மளால ஒரு சைடு தான் வந்து பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ். சரியா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. இதை நீ ப்ராப்பரா எப்படி எழுதலாம்னா, மூணுக்கு வந்து ப்ராப்பரா லைட் கிடையாது, மூணுக்கு ஓன் லைட் கிடையாது.
அண்ட் நம்ம ஏர்த்தோட டைம் பீரியட் தான் நம்மளோட மூணுக்குமே. ஏர்த் அண்ட் மூன் டைம் பீரியட் வந்து உனக்கு வந்து என்னது சேமா இருக்கும். ஏர்த் அண்ட் மூனோட டைம் பீரியட் உனக்கு வந்து சேமா இருக்கும். ஸோ நம்ம ஏர்த் கூடயே தான் இந்த மூணுமே வந்து ரிவால்வ் ஆகுறதுனால நம்மளால ஒரு சைடு தான் வந்து என்ன பண்ண முடியுது, நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ எஸ் பசங்களா, இந்த சாப்டர்ல நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் பார்த்தோம், ப்ரொப்பல்லன்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பல்லன்ஸ் பார்த்தோம், இந்தியன் ஸ்பேஸ் மிஷன் பற்றி பார்த்தோம், அண்ட் நாசா பற்றி படித்தோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ எவ்ரிதிங் இஸ் கிளியர் இன் திஸ் சாப்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக இந்த புக் பேக் கொஷின்ஸோட ஆன்சர்ஸை வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து போட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் இதோட கிளியர் ஆன்சர்ஸ் உனக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ எஸ் பசங்களா, ஒன் ஷாட் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இஃப் எனி டவுட்ஸ், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த ஒன் ஷாட்டில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் பசங்களா.